பொய் ஆயின எல்லாம் பொய்யகல வந்தருளி மெய்ஞானம் இல்லாத தேனின்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. வெப்பமாக சுடுகிறவரும் நீரே, குளுமையாக இருக்கிறவரும் நீரே. என் உரிமையாளராக உள்ள மாசற்ற பரம்பொருளே, பொய்மைகள் எல்லாம் அகலும் வண்ணம் வந்தருளி உண்மை அறிவாக விளங்கும் ஒளிச்சுடரானவரே, எந்த அறிவும் இல்லாத எனக்கு இன்பமாகிய பெருமானே, அறிவின்மையை அகற்றும் நல்லறிவே என்று பாடுகிறார். என்ற தினமும் அருளும் பொருளும் நிறைந்த பக்தி கருத்துக்கள் ஓங்கி ஒலிக்க இருக்கிறது உங்கள் கவிநிலவு எஃப்எம்மின் முதல் வணக்கத்தில். சூரியனுக்குரிய கிழமை ஞாயிறு. என்றால் நடுவில் தொங்கிக் கொண்டு, இரு என்றால் இங்கே பற்று கொண்டுள்ள கிரகங்கள் என்று பொருள். எல்லா கிரகங்களையும் தொங்கவிட்டபடியே பற்றி கொண்டுள்ள சூரியன். பொதுவா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே விடுமுறை நாள். விடுமுறை நாள்ல நம்ம கோவிலுக்கு போறது, பூஜை பண்றது எல்லாமே சிலருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அன்னைக்கு தான் விடுமுறை. அந்த நாள்ல மகிழ்வா, மனசுக்கு ரொம்ப நிறைவா கோவிலுக்கு போகலாம், பூஜை பண்ணலாம் அப்படின்னு. ஆனா சிலருக்கு அப்படி இல்லை. ஞாயிற்றுக்கிழமையில கூடவா கோயிலுக்கு போகணும், பூஜை பண்ணணும் அப்படிங்கிற மனநிலைமை இருக்கும். அது அவங்க வாழ்க்கை முறையை பொறுத்தது. பொதுவா ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான நாள். அது எதற்காக அப்படின்னா வழிபாட்டிற்கு தான். ஏன்னா இன்றைய நாள்ல சூரிய பகவானை வழிபடக்கூடிய நாள். வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், வெற்றியா அமையணும் அப்படின்னா அதற்கு ஞாயிற்றுக்கிழமையில செய்யக்கூடிய வழிபாடு ரொம்பவே சிறப்பானது. ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானுக்கு உகந்த நாளாகவும் மகாவிஷ்ணுவிற்கு உகந்த நாளாகவும் இருக்கும். ஏன் அப்படின்னா சூரிய பகவான சிவசூரியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சூரிய நாராயணர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆக சூரிய பகவான் சைவத்தை சார்ந்தவருக்கும் வைணவத்தை சார்ந்தவருக்கும் வழிபடக்கூடிய தெய்வமாவே அவர் விளங்குறாரு. சூரிய வழிபாடு பெரியவங்களுக்கு மட்டும் இல்லாம சிறியவர்களுக்கும் உகந்தது. ஏன் அப்படின்னா சூரிய பகவான் தான் கல்விக்கு உரிய கிரகமா விளங்குறாரு. ஆஞ்சநேய சுவாமி இந்த சூரிய பகவான் கிட்டதான் கல்வி பயின்றார். அதனாலதான் கல்வியில் சிறந்த வள்ளலாக அவர் விளங்குறாரு என்பது ராமாயணம் படிக்கிற அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஞாயிற்றுக்கிழமையில கங்கையில நீராடினா அனைத்து தோஷங்களும் நீங்கும். மேலும் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை அன்று சிவ பார்வதிக்கு வில்வம் சாற்றி நெய் தீபம் ஏற்றி அதிரசம், சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் சிறப்பு. இதே ஆர்வத்தோடு இணைந்திருங்கள் உங்கள் கவிநிலவு எஃப்எம்மின் முதல் வணக்கத்துடன்.